உண்மையா இருந்தா போனை கூடமா போனை கொடு இந்த போனாலதான் எத்தனையோ வாழ்ற நல்ல குடும்பங்கள் எல்லாம் நாசமா போய் கொண்டிருக்கு. இதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, நீங்க கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்தா அப்புறம் அந்த குழந்தைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. உண்மையா இருங்க, ஒரு தடவை கொத்த உண்மையா இருங்க. உண்மையா இருந்தா தான் நாளைக்கு எல்லாம் உங்களை பார்த்து நிறைய பேர் உண்மையா இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் பண்றது. உண்மையா சொல்லிட்டேன், இந்த லவ் பண்ணி கல்யாணம் செய்யறவங்க எல்லாம் கடைசியில இப்ப நாசமா போய். அந்த காலத்துல அப்படி இல்லடா லவ். நாங்கள் அந்த காலத்துல இருக்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட கதைக்கிறது ஒரு பெரிய அருமை பெருமையா இருக்கும். இப்ப அப்படி இல்லை, போனால வந்து கொண்டிருக்காங்க மருதமல்லி மாதிரி. நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்குறது, அதை பார்த்து போட்டு அவன் வந்து தலையில அடிச்சு சாகிறது. அதுக்கு அப்புறம் உன்ன சாக்காடி போட அவன் எல்லா பட்டியோட கட்சி வந்து வாக்கு அப்படி இருக்கும். அதான் யோசிக்கிறா இல்லையே. போனை கூடு, அவன் வந்து உண்டு யாருன்னா போனை கூடு, போனை கொடுத்து உண்மையாரு இந்த அவனும் விசுவாசமா இருப்பான், நீ விசுவாசமா இருப்ப. அது தெரியாம நீ ஏதாவது மறக்கிறான்னு அவன் இன்னும் நிறைய மறக்கிறான். அவனா கற்பனை பண்ணி அவன் வாழ்க்கையை நாசமாக்கி. கல்யாணம் பண்ற பிள்ளைல நம்பிக்கை இருந்தா இதுக்கு போன் கேட்கணும். நான் தப்பு பண்ணலன்றது எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன், நீ நம்பிக்கை இருந்தா ஏன் போன் குடுக்குறா இல்ல? அந்த அவன் ஆடுறதுக்கு என்னையால நீ என்னது சும்மா சும்மா சந்தேகப்பட்டவன் நிக்கிறப்ப சந்தேகப்படல கன்ஃபார்ம் பண்ணி பாரு. ஒரு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டிருக்கு. சரி நான் சொல்றேன், தங்கச்சியா சொல்றேன், தேவையில்ல ஆக்கோட கதைக்கிறது மாதிரி நிப்பாட்டு. சரியா? தேவையில்ல. எனக்கு அவாவாக்கு மூன்றாவது நபர் உங்களோட குடும்பத்துல வந்தா சந்தில தான் நீங்க போய் நிப்பீங்க. இப்பவே அப்படித்தான் நிக்கிறோம். அவங்க கொண்டு வந்து உனக்கு என்ன பிரச்சனை கடைசியா? எனக்கு அவன போன் பார்க்கணும் அவ்வளவுதான். அவரோட கதைக்கிறா, கன்ஃபார்மா கதைக்கிறா. டவுட் பண்ற? டவுட் இல்ல, நான் கன்ஃபார்மாவே சொல்றேன். போனதா இந்தா பாஸ்போர்ட் என்ன சொல்லு. பாஸ்போர்ட் டேட் ஆஃப் பர்த் அடி டேட் ஆஃப் பர்த் அடி. எந்த போட்டோவே அதான் அடியடா ஒன்றே ஒரு கார்டு அவுட் பண்ணலாம். 10 தரம் அவுட் பண்ணா அவளும் பாவம் தானே. அடிச்சு பாரு.